வணக்கம், நான் உங்கள் ரவச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், டிஆர்பிக்கான பிஓ எக்ஸாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ குட் நியூஸ் என்ன, டிஆர்பிக்கான பிஓ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 10ஆம் தேதி எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. 10ஆம் தேதி எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம். சரி, நம்ம இப்போது அதுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி கேஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ண சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேப்டாப்போ இல்லை சிஸ்டமாக இருந்தது பண்ணிங்க. அப்படி இல்லைனா பண்ணுங்கள், மொபைல்லையும் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு இருக்கும். மூலையில் 3 பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடு வந்து போட்டுங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்க, நீங்கள் டீச்சர்ஸ் டிஆர்பி அப்படின்னு அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், டிஆர்பி அப்படின்னு அடிச்சுட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த வெப்சைட் தான் வரும். இது வந்து பழைய வெப்சைட். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நியூ வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கனாலே என்ன ஆகும்னா, அது நியூ வெப்சைட்டுக்கு வந்து இது வந்து போயிடும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே ஹால் டிக்கெட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்காது. நியூ வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இருக்கும். அதனால் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் நியூ வெப்சைட் போயிடும். ஸோ நியூ வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸு, நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஆன்லைன், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக கீழே ஸ்கோர் பண்ணிங்கன்னா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா ஸோ வாட்ஸ் நியூ, அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூன்னு இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸ், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் ஹோஸ்டிங் ஆஃப் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூன்னு போட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வர உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு தாங்க வர சொல்லும். ஓகேங்களா? ஸோ நாட் அப்ளை நோ அப்படின்ற இருக்கும். அடுத்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு நேற்று சொன்ன போல இருக்கும். உங்களுக்கு வந்து மெசேஜுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அது என்ன பண்ணுங்க, பாஸ்வேர்டும் அந்த மெசேஜ்லேயே வந்திருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் போய் பார்த்தீங்கன்னா மெசேஜுக்கும் உங்களுக்கு வந்திருக்கும். எந்த நம்பர் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்திருக்கும். மெயில் ஐடி எது கொடுத்துருந்தீங்களோ அதுக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி அதை நோட் பண்ணின்னு கூட அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்த வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேப்ஸ் லாக்லாம் எது கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ கேப்ஸ் லாக் ஸ்மார்ட்டாக அதை மாற்றி கரெக்டாக போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து என்ன பண்ண போகிறீங்க, சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எந்த பேஜ் வரும்டானா இந்த பேஜ் வருங்க. ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வியூ அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதை வியூ பண்ணுறது தான் பண்ணலாம். அப்படி நாங்கள் பாருங்கள் பிரிண்ட் ஆல் டிக்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட் ஆல் டிக்கெட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட் ஆல் டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆல் டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சிஸ்டமாக இருந்தால் அது பிரிண்டர் ஆப்ஷனுக்கு போகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பிடிஎஃபாக நீங்கள் சொல்கிறத டவுன்லோட் பண்ணிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ண பிடிஎஃப்பையும் உங்களோட மெயிலையோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் டிரைவ்லேயோ வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்படி தான் நம்ம ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாது. இருக்கிற அந்த 5 நாளையும் நம்ம என்ன பண்ணணும், முழுசாக பயன்படுத்த நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்க. எந்த இடம்னு முன்னாலே பார்த்து வச்சுங்க. முன்னாலே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சர்வர் எப்போ வேணாலும் வந்து பிஸி ஆகலாம். சர்வர் என்ன பிஸி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரெஷராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்ச நேரத்து வேலை. இப்போயே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி ஒரு அழகாக வந்து சேஃபாக வந்து ஃபைல்லையோ ஒரு இடத்து வந்து அப்படிங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இல்லை ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுங்க. எக்ஸாமுக்கு ஒரு நாள் 2 நாள் கூட நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்க. நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.